Dear 12th Standard Business Max students, I am Metro Karnagaran. In exercise number 9.1, sum number 18, you have to determine the equation of the straight line using the data. And the straight line of the equation vechikittu you have to compute the trend values அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த சம்முடைய டார்கெட் equation of straight line, best fit, line of best fit. இதோட ஃபார்முலா y is equal to a plus bx. இந்த ஃபார்முலாக்காக தான் நம்ம வேலை செய்ய போகிறோம். ஏபி கண்டுபிடிக்க போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் தேவைன்றது இந்த டேபிள்லேருந்து நான் ஒன்று சொல்லிக்கிட்டே வரேன். ஃபஸ்ட்டு அவங்க இயர் கொடுத்துருக்குறாங்க, கொடுத்த இயர் எழுதிக்கிட்டே வரேன். 2000, 2001, 2002, 2003, 2004. அதுக்கு அடுத்தது சேல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 35, 36, 79, 80, 49. இந்த சேல்ஸை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒய்ன்னு மாற்றிக்கிங்க. ஒய்ன்னு மாற்றிக்கோ. ஒய்ன்னு மாற்றிட்டு இதில் இருக்கிற டோட்டலை அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணி போட்டுருங்க. சிக்மா ஒய் இதை அப்படியே ஆட் பண்ணி பாருங்கள். அப்போ சிக்மா ஒய் நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 10, 14, 20, அப்போது 270 வரும். இதான் உங்களுடைய சிக்மா ஒய். 1, 2, 3, 4, 5 டேட்டா கொடுத்துருக்குறாங்க. என்னுடைய வேல்யூ எழுதிக்கலாம். 5 பேர் இருக்கிறது அந்த கணக்கில். இந்த கணக்கில் மொத்தம் 5 பேர் இருக்கிறாங்க. இதை இங்கே எழுதி வச்சிங்க. ஏன் நான் பின்னாடி சொல்கிறேன். நம்ம யார் யார் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்? ஏ கண்டுபிடிக்கணும், பி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். ஏவோட ஆன்சர் இங்கேயே வந்துருச்சு பாருங்கள். இதுதான் ஏவோட ஆன்சர். அப்போ நான் இங்கே போடுறேன் பாருங்கள். என்னுடைய ஏவோட ஆன்சர் ரெடி. இப்பயே இது ரெடி பண்ணாலே ஏவோட ஆன்சர் ரெடி. ஏவோட ஆன்சர் வந்து சிக்மா ஒய் பை என், அவ்வளோதான். அதுக்கு தான் அங்கேயே என்ன எழுத சொன்னேன், எத்தனை பேருன்ட்டு. அப்போ ஏவோட ஆன்சர் டக்குன்னு முடிச்சிடலாம் நம்ம. இப்போ சிக்மா ஒய் 270 வந்திருக்குது. அப்போ 270 நீங்கள் உடனே 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 54 வந்துடும். யார் ரெடினா ஏவே முடிஞ்சு போச்சு. இன்னும் பி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அடுத்த கட்ட வேலையெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். ரைட். இந்த இயர் இருக்குது பாருங்கள். இதை ஸ்மால் லெட்டர் எக்ஸ்னு வச்சுங்க. ஸ்மால் லெட்டர் எக்ஸ். இப்போ நான் கேபிட்டல் லெட்டர் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா ஸ்மால் லெட்டர் எக்ஸ்லேருந்து இதோட மைய மதிப்பு ஏதாவது இருக்குதான்னு பார்க்க போகிறேன். நல்ல வேலை பார்த்தீங்கன்னா மேலே 1, 2 கீழே 1, 2 போச்சுன்னா மைய மதிப்பு டெசிமலே இல்லாமல் அழகாக கிடச்சிருச்சு. டெசிமலே இல்லாமல் அழகாக கிடச்சிச்சுன்னா ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்போ 2002வை நான் இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறேன். மைய மதிப்பு அவங்க கொடுத்துருக்குற இயர்ஸில் இருக்கிற மைய மதிப்பு சென்டர் வேல்யூ மட்டும் நீங்கள் எடுத்து எழுதணும். அப்படியே மைனஸ் பண்ணி போடணும். எக்ஸ் மைனஸ் 2002. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா 2000 மைனஸ் 2002 ஈக்குவல் டு -2. ஏன்னா இவன் தான் பெரியவன், மைனஸில் தான் வரும். 2001 மைனஸ் 2002 -1. கால்குலேட்டர் போடல மைனஸ் காட்டும். 2002 minus 2002, answer is 0. 2003 minus 2002, answer is +1. அப்புறம் 2004 minus 2002 is answer is 2. இதை முடித்த உடனே கீழே யாரை ஆட் பண்ணுறீங்கன்னா சிக்மா எக்ஸ் ஆட் பண்ணுறீங்க. -2 +2 கேன்சல் ஆகிடும். -1 +1 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் இஸ் 0. ஆன்சர் இஸ் 0. அப்போது இதை முடித்த அடுத்த செகண்டு எக்ஸ் ஸ்கொயர்னு ஒன்று எனக்கு தேவைப்படும். எக்ஸ் ஸ்கொயர் இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிவிடுங்க. இந்த ஆளை ஹோல் ஸ்கொயர் பண்ணிவிடுங்க. -2 ஸ்கொயர் பண்ணால் 4, -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1, 0 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. நெகட்டிவே வராது. இதை அப்படியே கூட்டிடலாம். இதை கூட்டினீங்கன்னா இதுக்கு பேர் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் 4 + 4 8 9 10. இப்போ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் 10. சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துலேயே போட்டாலும் போடலாம், கொஞ்சம் தள்ளி போட்டாலும் போடலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் சார் பக்கத்துலேயே போகிறீங்க, நம்ம எக்ஸ்ஒய் போட்டு போடலாமேன்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் தள்ளி கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ஒய் கூட போட்டுடலாம். ஏன்னா எக்ஸ்ஒய் தான் ஃபஸ்ட்டு தேவைப்படும் எனக்கு.
அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் போட்டுட்டு அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ தானே எக்ஸ் ஸ்கொயர் சொன்னேன் நான் 4 1 0 1 4. அப்போ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு 10 வந்தது. இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதிங்க. அப்புறம் எக்ஸ் இன்ட்டு ஒய் போட்டுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு ஒய்னா என்ன அர்த்தம்னா இந்த 2 கார்னரை மல்டிப்ளை பண்ணும். தோ ஒய்யோட மதிப்பு, தோ எக்ஸோட மதிப்பு -2 × 35 அப்போ -70, -70 -1 × 36 அப்போ -36, 0 × 79 0 தான் வரும், 1 × 80 80 தான் வரும், 2 × 40 ஒரு 80. இதை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி போட்டோன்னா நம்மளுக்கு சிக்மா எக்ஸ்ஒய் வரும். சிக்மா எக்ஸ்ஒய் அப்போது சிக்மா எக்ஸ்ஒய் இதை அப்படியே கூட்டுங்க. இதை அப்படியே கூட்டினீங்கன்னா இது ஒரு 160, அது பார்த்தீங்கன்னா ஒரு 106, இப்போ 106 54 ப்ளஸ் 54 கிடச்சிருக்கு நம்மளுக்கு சிக்மா எக்ஸ்ஒய். கால்குலேட்டரில் கூட்டும் பொழுது இந்த மைனஸை தப்பு பண்ணிடாதீங்க. கால்குலேட்டரில் கூட்டும்போது -70 டைப் படிக்காதீங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் மாத்திரம். ஃபஸ்ட்டு 70 டைப் வச்சுட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டைப் படிக்கணும். எடுத்தோடனே மைனஸ் அடிக்காதீங்க. கால்குலேட்டரில் போடும் பொழுது இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். கால்குலேட்டரில் போடும் பொழுது கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது தயவுசெய்து இது நம்பர் அடிக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ்க்காக நம்பரை அடிச்சுட்டு அப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ் அடிங்க. அப்போ -70 ஆகிடும். அப்புறம் ப்ளஸ் சிம்பிள் அழுத்துங்க, அப்புறம் 36 போடுங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் அழுத்துங்க, அப்புறம் ப்ளஸ் சிம்பிள் போட்டு 80, அப்புறம் ப்ளஸ் சிம்பிள் போட்டு 80 போட்டிங்கன்னா 54 வந்துடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி 70 ப்ளஸ் ஆர் மைனஸ், அப்போ மைனஸ் குறி போயிடும். அதுக்கு நீங்கள் எதுவும் மைனஸ்லாம் போட வேணாம். 70 ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் அழுத்திட்டு அப்புறம் ப்ளஸ் அழுத்துங்க, 36 ப்ளஸ் ஆர் மைனஸ் அழுத்திட்டு அப்புறம் ப்ளஸ் அழுத்துங்க, ப்ளஸ் 80 ப்ளஸ் 80 ஈக்குவல் டு போட்டு 54 வந்துடும். அப்போ சிக்மா எக்ஸ்ஒயும் ரெடி, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ரெடி. இதை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா பி ரெடி ஆகிடும். ஏன் இந்த ஆர்டரில் எழுத சொன்னால் இதுவும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு பி ரெடி, அவ்வளோதான். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ஒய் எழுதிட்டு அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் எழுத சொன்னேன். அப்போ சிக்மா எக்ஸ்ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர், அவ்வளோதான். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை சிக்மா எக்ஸ்ஒய் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு இது அப்புறம் தான் இது. அப்போ 54/10 5.4. இப்போ இந்த ஆன்சர் ரெடி. எந்த ஆன்சர் ரெடி? பி ஆன்சர் ரெடி. ஃபைன். ஏ ஆன்சர் ரெடி பண்ணிட்டீங்க, பி ஆன்சர் ரெடி பண்ணிட்டீங்க. லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் போட்டுடலாம். லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் செம்மையாக முடிச்சிடலாம். லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட். The formula goes like this: y is equal to a plus b into capital X. y is equal to a ஓட ஆன்சர் 54 plus b ஓட ஆன்சர் 5.4 into x. y is equal to 54 plus 5.4 into x என்றால் யார்? கேபிட்டல் X என்றால் x minus 2002, x minus 2002. ஆக்சுவலாக லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரெண்ட் வேல்யூஸ் வேறு கேட்டிருக்கிறாங்க. 2000லேருந்து 2004 வரைக்கும் எல்லாத்தையும் ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. அப்போது இந்த சம்மோடைய லாஸ்ட் காலம், இந்த டேபிளோடைய லாஸ்ட் காலம் இருக்குது பாருங்கள். இதை எதுக்காக நான் ஒதுக்குகிறேன் என்றால் ட்ரெண்ட் வேல்யூஸ்க்காக ஒதுக்கப் போகிறேன். அது என்ன சார் ட்ரெண்ட் வேல்யூஸ்? ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுங்க. YT ட்ரெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு வருஷத்துக்கும். 54 ப்ளஸ் 5.4 x மைனஸ் 2002. இப்போ ஃபஸ்ட்டு சம் போகிற நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு சம் போட போகிறேன். ஃபஸ்ட்டு சம்மில் எக்ஸ் வந்து 2000, அது எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே பாருங்கள், YT இஸ் ஈக்குவல் டு ட்ரெண்ட் வேல்யூ, இது பேர் 54 எழுதிங்க ப்ளஸ் 5.4 எக்ஸ் மைனஸ் எக்ஸோடைய மதிப்பு தான் 2000. அப்போ எக்ஸ் எழுதக்கூடாது இந்த இடத்துல. எக்ஸுக்கு பதில் 2000 மைனஸ் 2002. 2000 மைனஸ் 2002. இந்த 2000ன்ற வேல்யூ எடுத்துன்னு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஈக்குவல் டு 54 ப்ளஸ் 5.4. 2000ல் 2002 போச்சு என்ன ஆகிடும்னா உங்களுக்கு -2 ஆகிடும். -2. அதுக்கடுத்தது 54 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -8
10.8 54லேருந்து 10.8 மைனஸ் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு சம்முடைய ட்ரெண்டு வேல்யூ முடியும் உங்களுக்கு. அப்போ 54லிருந்து 10.8 நீங்கள் மைனஸ் பண்ணணும். அப்போது உங்களோட ஆன்சர் 43.2. இதுதான் ஃபஸ்ட்டு ஆன்சரோடைய ட்ரெண்டு வேல்யூ, ஃபஸ்ட்டு வருஷத்தோடைய ட்ரெண்டு வேல்யூ. 3 ஸ்டெப்பு போடணும் அந்த இடத்துல. உங்களுக்கு கேப் அதிகமாக இருந்தால் எக்ஸ்ட்ரா போட்டுங்க, இல்லை ரஃபில் போட்டு கூட ஆன்சர் எழுதுங்க. ரெண்டாவது சம்மோட ட்ரெண்ட் வேல்யூ போட போகிறோம் பாருங்கள். திருப்பியும் YT is equal to 54 + 5.4 எக்ஸ் என்றால் தோருக்கு பாருங்கள், தான் எக்ஸ். எக்ஸின் மதிப்பு 2001 மைனஸ் 2002. அப்போ 54 5.4 இன்ட்டு 1 2 போச்சுன்னா -1 தான் வரும். அப்போ 54 மைனஸ் 5.4, 54லேருந்து 5.4 நீங்கள் மைனஸ் பண்ணணும். இதை மைனஸ் பண்ணி வருது பாருங்கள், அதுதான் இந்த சம்முடைய ட்ரெண்டு வேல்யூ. அப்போ 48.6, 48.6. அப்போ செகண்ட் வருஷத்தோடைய ட்ரெண்டு வேல்யூ முடிஞ்சிருச்சு. இதுதான் செகண்ட் வருஷம். இப்போ தேர்டு வருஷத்துக்கு வந்திருக்கிறோம். தேர்டு வருஷத்துக்கு வந்திருக்கிறோம். தேர்ட் வருஷத்துக்கு அதே ஃபார்முலா தான் நீங்கள் எழுதி ஆகணும். YT ட்ரெண்ட் வேல்யூ ஆஃப் YT இஸ் ஈக்குவல் டு திருப்பி 54 5.4 எக்ஸுக்கு பதில் இப்போ 2002 மைனஸ் 2002 மைனஸ் 2002 0 ஆகிடும். அப்போ 54 ப்ளஸ் 5.4 இன்ட்டு 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும் 54. ஏன் சார் பழைய சம்மில் செய்யல இந்த சம்மில் செய்கிறோன்னா, இந்த சம்மில் அவங்க கேட்டாங்கப்பா கம்ப்யூட் ட்ரெண்ட் வேல்யூஸ் 2000லேருந்து 2004 வரைக்கும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஃபிட்டஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் கேட்கல அவங்க, அதை தாண்டி சில விஷயம் கேட்டாங்க. வேறு வழியே கிடையாது, நீங்கள் போட்டு தான் ஆகணும். அதுக்கு அடுத்தது YT இஸ் ஈக்குவல் டு 54 ப்ளஸ் 5.4 எக்ஸ் என்றால் இப்போ எவ்வளோ உங்களுக்கு 2003 மைனஸ் 2002. அப்போ 54 ப்ளஸ் 5.4 இன்ட்டு 1. அப்போ 54 ப்ளஸ் 5.4. அப்போ இதை கூட்டினீங்கன்னா 59.4. இதுதான் உங்களுக்கு 2003 ட்ரெண்ட் வேல்யூ. லாஸ்ட்டாக 2004 ட்ரெண்ட் வேல்யூ போட போகிறோம். 2004 லாஸ்ட்டாக 4 வருஷத்துக்கு போட்டிங்க, 5 வருஷத்துக்கும். YT இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா 54 ப்ளஸ் 5.4 எக்ஸ் என்றால் 2004 மைனஸ் 2002. அப்போ 54 5.4 2004 2 போச்சுன்னா 2 வரும். அப்போ 54 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10.8. அப்போ இதை கூட்டிங்கன்னா 64.8. இதுதான் ட்ரெண்ட் வேல்யூ. எந்த வருஷத்துக்கு? 2004க்கு. இப்போ ட்ரெண்ட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 43.2 48.6 54 59.4 64.8. இதுதான் எக்ஸ்ட்ராவாக வரும் இதில். இந்த சம் முடிஞ்சு போச்சு. ஏவோடைய ஃபார்முலா, பியோட ஃபார்முலா, லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட். இதுதான் மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் வழியாக கண்டுபிடிக்கிற லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட். அந்த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்டை வச்சுன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்னென்ன ட்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும், எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது மூலியமாக 2004 வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சதுனால 2005 2006 உங்களால் போட முடியும். எந்த வருஷம் கேட்டாலும் அந்த கம்பெனி எவ்வளோ சேல்ஸ் கொடுக்குன்றதை தோராயமாக கண்டுபிடிக்க முடியும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி. ஓகே, தேங்க்யூ.